நைட்டு 12:30 மணி வரைக்கும் ஊர் சுத்திட்டு வரோம். காலைல எந்திரிக்கவே லேட் ஆயிருச்சு. எந்திரிச்சிட்டு விளக்காத பல்ல விளக்குறத ஒரு 4 ஷாட் எடுத்துட்டு நம்ம செடி பையனுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தேன். அப்புறம் நம்ம மீன் பசங்களோட ஃபுல் கண்ட்ரோலா நம்ம தம்பி எடுத்துக்கிறேன்ட்டான். ஆனா ஃபுட்டு மட்டும் எப்பப்போ எப்படி போடணும் அப்படின்னு கேட்டான். அவனுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு நான் எனர்ஜி ட்ரிங்க் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை மேக் பண்ணி ஒரு கலக்கல் குழுக்கள் போட்டுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சவுண்டு, என்னன்னா டே பாட்டு நூபு ஓசிக்கல் அடிக்காதடா அப்படின்னு இவன் உட்காந்து காட்டு கத்திட்டு இருந்தான். நான் போயிட்டு 2 கத்திட்டு கீழே போ, ஒரு அண்ணன் நிப்பாங்க, என் பேரை சொல்லு, ஒரு பைய தருவாங்க, வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன். என்னன்னா இவனுக்கு கொஞ்சம் ஜெப்டோல ஸ்நாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நேத்து தோச்சு போட்டிருந்த துணி காஞ்சிருச்சான்னு பார்த்து அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் மதிய உணவு முடிச்சுட்டு தம்பியை கூட்டிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். கூட்டிட்டு போய் நம்ம ஏரியால இருக்க லோக்கல் கடையெல்லாம் காமிச்சிட்டு எதனாச்சும் வேணும்னா இங்க வந்து வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான 2 பொருளை வாங்கிட்டு 2 பேரும் எப்படி போனோமோ அப்படியே நடந்து வந்துட்டோம். வந்துட்டு கேரட் ஜூஸ் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டை மட்டும் வெட்டி வச்சுட்டு போயிட்டு ஒரு மஜாவான குளியல போட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன வழக்கம் போல ஆஃபீஸ்க்கு படன்னு கிளம்பிட்டு வெட்டி வச்சிருந்த கேரட்டோட பாலை ஊத்தி ஒரு அடி அடிச்சுட்டு நானும் தம்பியும் ஆளுக்கு பாதி மடன்னு குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டைம் ஆனோன்னா தம்பிக்கு பாய் சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அங்க போயிட்டு ஒரு 3 மணிக்கு வெளில வந்துட்டு வடையும் போண்டாவும் சாம்பார் ஊத்தி ஒரு அடி அடிச்சுட்டேன். அப்புறம் ஆஃபீஸ்ல வேலைங்கிற பேர்ல வெட்டியா இருந்துட்டு டைம் ஆனோன்னா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். எப்பொழுதுமே வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகும்போது பார்த்தாதான் பொழுது விடிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு நான் வரும்போதே பொழுது விடிஞ்சிருச்சு. வந்துட்டு இவனை பார்த்தா மூளையா ஓட்டிட்டு இருந்தான். அப்புறம் நான் சொக்காவெல்லாம் மாத்திட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ட தட்டியும் கழுவி வச்சுட்டு பார்த்தா நம்ம குப்பை தொட்டி எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கீழே வச்சுட்டு வேகமா மேல வந்து படுத்து தூங்கிட்டேன். அவ்வளவுதான் கைஸ், எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.